அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி 3 நாடுகளுக்கு இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்த நிலையில் அவர் புறப்பட இருந்த தனி விமானமும் தாமதமடைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்த நிலையில் அவர் புறப்பட இருந்த தனி விமானம் தாமதமடைந்துள்ளது. காலை 8:30 மணிக்கு அவர் புறப்பட தயாராக இருந்த நிலையில் விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி டெல்லியில் இன்று காலை 8:30 மணிக்கு தனி விமானத்தில் புறப்பட இருந்த நிலையில் அவர் செல்ல இருந்த விமானமும் தாமதமடைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி இன்று 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்த நிலையில் அவர் புறப்பட இருந்த விமானமும் தாமதமடைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மிக மிக மோசமடைந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். டெல்லியில் காற்றின் தர குறியீடானது 490 தாண்டியதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. காற்று மாசுவால் குறைந்தளவு தூரமே கண்ணுக்கு புலப்படுவதால் வாகன போக்குவரத்து மட்டுமின்றி விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. டெல்லி உட்பட வட இந்திய மாநிலங்களில் கடுமையான குளிர் நிலவி வருகிறது. இதனால் டெல்லியில் காற்று மாசு மிக கடுமையாக அதிகரித்திருக்கிறது. வழக்கமாகவே டெல்லியில் காற்று மாசு அதிகமாக இருக்கும் என்றாலும் குளிர்காலத்தில் காற்று மாசு அபாய அளவை தாண்டி செல்வதால் மக்கள் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். தொடர்ந்து புகைமூட்டம் போல் டெல்லி முழுவதும் இன்று இந்த காற்று மாசுபாடானது காட்சியளித்தது. குறைந்த அளவு தூரமே கண்ணுக்கு புலப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். தொடர்ந்து அந்த பரப்புல்லா மேம்பாலம் பகுதியில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற காட்சிகளானது முன்னதாக வெளியாகி இருந்தது. டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு 433 இருந்தது. தொடர்ந்து காற்று மாசு அதிகரிப்பால் வயதானவர்கள், சுவாச கோளாறு உள்ளவர்கள் கடும் அவதியடைந்து வந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து டெல்லிக்கு வெளியே பதிவு செய்யப்பட்ட BS6 விதிமுறைகளை பின்பற்றாத கனசரக்கு வாகனங்களை டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. BS3 பெட்ரோல் மற்றும் BS4 டீசல் 4 சக்கர வாகனங்களுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான காற்று மாசுவால் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. டெல்லி விமான நிலையத்தில் புகை மண்டலம் சூழ்ந்து காணப்பட்டிருக்கிறது. இதனால் விமானங்கள் புறப்படுவதிலும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முன்னதாக இண்டிகோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போதைய தட்பவெப்ப நிலையை கருத்தில் கொண்டு சில விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்படும் எனவும் பயணிகளுக்கு கூடுதல் நேரமாகலாம், சாலை போக்குவரத்தும் தாமதமாக கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் குழு சூழலை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் பயணிகளுக்கு அவ்வப்போது அப்டேட் கொடுக்கப்படும் எனவும் இண்டிகோ நிறுவனம் முன்னதாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக பிரதமர் மோடி புறப்பட்டு செல்ல இருந்த விமானம் தாமதமாகி இருக்கிறது. 3 நாடுகளுக்கு பிரதமர் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்த நிலையில் விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து இன்று காலை 8:30 மணிக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி தனது பயணத்தை திட்டமிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.